சென்னை மாநகரத்திற்கு குடிநீர் வழங்கக்கூடிய புழல் ஏரியில் ஆவடி மாநகராட்சியின் கழிவுநீர் கலப்பதாக புகார் எழுந்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை மாநகர பகுதிகளில் உள்ள மக்களுக்கு குடிநீர் வழங்கக்கூடிய பிரதான ஏரிகளில் ஒன்றான புழல் ஏரி சுமார் 18 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்டது. இந்த ஏரியில் சுமார் 3300 மில்லியன் கன அடி நீர் தேக்கி வைக்கப்படுகிறது. இந்த ஏரியிலிருந்து நாள் ஒன்றுக்கு 100 கன அடி வரை சென்னைக்கு குடிநீர் தேவைக்காக அனுப்பி வைக்கப்படுகிறது. இந்நிலையில் செங்குன்றம் ஏரியின் ஒருபுறம் கரைகள் அமைக்கப்பட்டு அதன் மீது சாலையும் அமைக்கப்படுகிறது. ஆனால் மற்ற பகுதிகளான கள்ளிக்குப்பம், உரகடம், திருமுல்லைவாயல் உள்ளிட்ட இடங்களில் கரைகள் இல்லாத காரணத்தால் அங்கு கழிவுகள் கொட்டுவதும் கால்வாய்கள் மூலம் கழிவுநீர் ஏரியில் கலப்பதும் தொடர்கதையாக உள்ளது. மக்களுக்கு அடிப்படை தேவை பார்த்தீங்கன்னா குடிநீர் தான். இந்த குடிநீரானது எங்களுக்கு இந்த எங்கள் ஏரியாவுக்கும் சரி, டோட்டல் சென்னைக்கும் சரி, புழல் ஏரி தான் அத்தியாவசியமாக இருக்குது. இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், நார்மல் வீடுங்களாக இருக்கட்டும், எல்லா வீட்டிலேருந்து ட்ரைனேஜ் தண்ணி ஃபுல்லாமே டைரெக்டாக அங்கே விடுறனால தண்ணி ஃபுல்லாமே மாசடையுது. இந்த மாசுனால இந்த தண்ணி குடிக்கிற எங்களுக்கும் தொற்று நோய் ஏற்படுற வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக ஆவடி மாநகராட்சிக்கு உட்பட்ட திருமுல்லைவாயல் பகுதிகளில் வெங்கடாச்சலம் நகர், தென்றல் நகர், சரஸ்வதி நகர், கமலம் நகர் போன்ற பகுதிகளில் உள்ள குடியிருப்பு பகுதிகளில் இருந்து வெளியேறும் கழிவுநீர் நேரடியாக மழைநீர் வடிகால்வாய்கள் வழியாக புழல் ஏரியில் கலந்து வருகின்றன. இவ்வாறு கழிவுநீரை ஏரியின் வழித்தடத்தில் திறந்து விடுவதால் நீரின் நிறம் மாறி மாசடைந்து விடுகிறது. இதனால் புழல் ஏரியின் சுகாதாரம் கேள்விக்குறியாக உள்ளது. ஒருபுறம் நீர்வளத்துறை அதிகாரிகள் புழல் ஏரியை பாதுகாத்தாலும் ஆவடி மாநகராட்சியின் அதிகாரிகளின் அலட்சியமே ஏரி மாசடைய காரணம் என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று ஏரி முழுவதும் குப்பைகள் மற்றும் ஆகாய தாமரை சூழ காணப்படுகிறது. தண்ணிக்கு படாத பாடுபட்டு இருக்கோம். வர காலத்தில் இப்போ சர்வே பார்த்தீங்கன்னா நிறைய நீர் ஆதாரம் ரொம்ப குறைஞ்சி போய்க்குதுன்னு சொல்லிட்டு வராங்க. இன்னும் 2 மாதத்தில் மழை இல்லைன்னா நமக்கு நீர் ரொம்ப மக்கள் ரொம்ப பாடுபடுவாங்க. அடிப்படை வசதியான இந்த மழைநீர் கால்வாயும் ட்ரைனேஜும் சாலை வசதியும் நீங்கள் அமைச்சு கொடுத்தாதான் இந்த மாதிரி சுத்தமான ஒரு குடிநீர் எங்கேயுமே இல்லைன்றாங்க. மழை வெயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதத்தில் குடிநீர் பஞ்சம் வந்துடும். இந்த தண்ணி குடிக்கிறதுனால சென்னையில் உள்ள அத்தனை பேருக்குமே நோய் அபாயம் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. தயவு செய்து இதை மக்கள் கோரிக்கை எடுத்து இந்த அரசாங்கம் செய்து கொடுக்கணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். எனவே உடனடியாக ஏரியின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க வேண்டும் என்றும் ஏரியில் உள்ள ஆகாய தாமரை மற்றும் குப்பைகளை அகற்ற வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் பிரதான கோரிக்கையாக உள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஆவடியில் இருந்து செய்தியாளர் ராமன். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.